குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிடிபிஆர்டி ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஒரு வெற்றியை வந்து தீர்மானிக்கிறதா இருக்கும். ஒரு கொஷின் வந்து ஆன்சர்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதையே வந்து ஸ்டார் கொஷினாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கூட ஒருத்தவங்களோட வெற்றியை வந்து தீர்மானிக்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ யாருமே இதுக்காக குரல் கொடுக்கறதே இல்லை. அவங்கவுங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக கேஸ் போடுங்க. கேஸ் போட்டால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கோச்சிங் சென்டர் எதுக்குமே எதுவுமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எங்கள் கோச்சிங் சென்டரில் இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கோச்சிங் சென்டரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் தானே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? யாருமே எதுவுமே சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர்லேயுமே நிறைய கொஷின் சொல்கிறாங்க. 24 கொஷின் என்னமோ சொல்கிறாங்க. அதான டீட்டெயில்ஸாக எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு சிஸ்டர் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்காங்க டெய்லி. அவங்க வீடியோவில் போய் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க யாருமே வந்து அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ளவங்களாம் கண்டிப்பாக டீச்சர்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒழுங்காக படிக்கலை, அதனால் பாஸ் பண்ணலை, அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு தான் தோணும். பட் அது கிடையாது. இங்கே வந்து ஒரு கொஷின் கூட ஒருத்தவங்களோட வெற்றி தோல்வி வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. இங்கே வந்து 0.5 அப்படிங்கிறது கூட டிசைடிங் ஃபேக்டராக ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா? அப்படிங்கும்போது ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிவிஜுவலாக கேஸ் போடுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. 2019 இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ நடந்தும்போது சிவி லிஸ்ட் விட்டாங்க, மறுபடியும் அது கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே நீங்கள் போராடணும்ல. அப்போயே கோச்சிங் சென்டர் எதுவுமே வந்து சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை. இப்போயுமே எந்த கோச்சிங் சென்டருமே, ஒரு ஃபேமஸாக உள்ள எந்த கோச்சிங் சென்டருமே இதுக்காக எந்த குரலுமே கொடுக்கல. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்தபோது இந்த கொஷின்லாம் ஸ்டார் கொஷின்ஸு, இதை வந்து அப்ளை பண்ணுங்கள், நாங்களும் அப்ளை பண்ணுறோம், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தானே மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் கோச்சிங் சென்டரில் சேருவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது. ஸோ அதே சென்டரில் படித்தவங்க தானே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் ஏன் எதுவுமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வுனே தெரியல. ஸோ ஃபேமஸாக உள்ள யூடியூபர்ஸ் யாராவது இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து கொண்டு போங்க. நிறையா யூடியூபர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஃபேமஸான யூடியூபர்ஸ் யாராவது பேச சொல்லுங்கள். உண்மையாக இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெலாம் வந்து இங்கே வந்து நிறையா விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட்டு 1 மார்க்கில் வந்து வேலைவாய்ப்பை இழந்தவங்களாம் இருக்காங்க. ஆல்ரெடி நல்லா படித்து ஓகே அது வந்து நியாயமாக நடந்துச்சு அந்த எக்ஸாம் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து அதை கடந்து போயிடுவாங்க. சரி நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து எல்லாருக்குமே, டீச்சர்ஸாக இருக்கவங்க அவங்களும் சைக்காலஜி படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மனநிலையில் இருப்பாங்க. பட் இங்கே நடந்திருக்கிறது வந்து அநீதி. அப்படிங்கும்போது அதை எதிர்த்து போராடி தான் ஆகணும்.